எனக்கு அன்பானவர்களே, நம் வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்து பாடு அனுபவிப்பது கர்த்தரை மிகவும் வருத்தப்பட செய்கிறது. எரேமியா 2:14 இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? இப்ப இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். அதே போலதான் இப்ப இந்த யூதாவின் மக்களும் பாவம் செய்வதனால் பாபிலோனியர்கள் அவர்களை பிடித்து கொள்ளப் போகிறார்கள். இந்த சூழ்நிலையில கடவுள் சொல்றாரு, நான் அவர்களை அடிமைகளாக இருப்பதற்காக எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தேன். அவர்கள் கொள்ளை பொருளாக போவதற்காக நான் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பரிசளித்தேன் என்று கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எதற்கும் அடிமைப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டு நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, சாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, பாவ பழக்கங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. இப்ப நாம் எதற்கும் அடிமையாக கூடாது என்று தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்வது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய சத்தியமாகிய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த சத்திய வசனம் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கும். இங்க தேவன் கேட்கின்ற கேள்வி, நான் இஸ்ரவேலுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தேன், ஆனா அவர்கள் பாவம் செய்தபடியினாலே அந்த தேசத்தை இப்போது அந்நியர்கள் பிடித்து கொண்டார்கள். பல வேளைகளில் கிறிஸ்தவர்களில் நமக்கு சொந்தமான ஆசீர்வாதங்களை நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நாம் இழந்து விடுகின்றோம். இந்த கேள்வியை ஏன் கடவுள் கேட்கிறார்? நீ என்ன அடிமையா, நீ ஏன் கொள்ளையான என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து கடவுள் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர் அவர்களை மீட்க விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னுடைய தோல்விகள், என்னுடைய அடிமைத்தனம், என்னுடைய இயலாமை, இது எல்லாத்திற்கும் காரணம் என்னுடைய பாவம். நான் கடவுளை தேடாமல் இருக்கிறது, நான் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, நான் கடவுளுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது என்பதை நாம் உணர்ந்து அவற்றிலிருந்து மனம் திரும்பி மீண்டும் நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பும்போது நம்மை தேவன் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை அளிக்கின்றார். நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நமக்காய் வருத்தப்படும் அந்த தேவனிடத்திலே நம் மனம் திரும்பி வரும்போது அவர் நம்மில் களி கூறுகிறவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மூலமாக அவர் அளிக்கும் உன்னதமான விடுதலையை பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.